நீங்கள் எடுக்கிற படங்கள், நீங்கள் சூஸ் பண்ணுற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து யார் மேலோட்டமாக பார்த்தா கூட அது அரசியல் தானே முதல்ல தெரியுது. ஸோ டெஃபினட்டாக அதுதானே முதல்ல வந்து பாதிக்கும். அதை பேசத்தானே செய்வாங்க. இல்லை, அது கரெக்ட். அது பொதுமக்கள் பேசுகிறாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது அரசியல் பேசுகிறது தப்புன்னு. அரசியலும் அழகியல் தான். நீங்கள் அரசியல் வந்து நம்ம நினைக்கிறோம்னா முரண் அப்படிலாம் அதிகம். ஒரு நல்ல விஷயம். அரசியலுங்கிறது ஒரு கடத்தப்பட வேண்டிய ஒரு சமூகத்துக்கு, ஒரு பகுத்தறிவு சமூகத்துக்கு கடத்தப்பட வேண்டிய ஒரு அழகான முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து காலங்காலமாக நீ நல்ல முறையில் கடத்திக்கிட்டே தான் இருக்கணும். அழகியலுங்களும் அதுவும் சேர்ந்தது தான். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே நான் ஒரு ஃபிலிம் மேக்கராக நான் சொல்கிறது வந்து கிரிட்டிக்ஸ்கிட்ட பேசும்போது, இப்போ என்னோடய அரசியலை பேசுறதுக்கு என்னோடய பார்வையாளர்கள் இருக்காங்க, என்னோடய பொதுமக்கள் இருக்காங்க, சம்மந்தப்பட்ட நண்பர்கள் அவங்களாம் பேசுகிறாங்க. பட் கிரிட்டிக்ஸ் பேசும்போது நான் ஏதாவது லேர்ன் பண்ணிக்கும் போது, இப்போ எனக்கு என்ன ஆசை இருக்கும்ல, என்னோடய ஷார்ட் டிவிஷனை பற்றி நான் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு, இப்போ நான் அடுத்தடுத்து நான் என்னோடய கிராஃப்டை நான் வந்து மெருகேற்றிக்கிறதுக்கு இப்படி சில விஷயங்கள் இருக்குது. அப்போது ஒரு கிரிட்டிக்ஸ்கிட்ட பேசும்போது என்ன தோணும் அப்படின்னா, வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ், முழு சினிமாவை பற்றி ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இப்போ அரசியலுங்கிறது ஒரு 2 கேள்வி இருக்குது, 3 கேள்வி இருக்குன்னா, என்னோட சினிமாவுக்குள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த அரசியலை இந்த வடிவமத்துக்கு நீங்கள் எப்படி மாற்றினீங்க, இந்த அரசியலுக்குள்ள இந்த மனிதர்கள், இந்த நிலம், இந்த 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 கலர் டோனு, இந்த மியூசிக், இந்த விஷயங்களை எப்படி சூஸ் பண்ணீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது எனக்கு மட்டும் இல்லை. இப்போ நான் வந்து எப்படி கற்றுக்கிட்டேன், எனக்கு முன்னாடி பண்ண இதை மாதிரி அரசியல் படங்கள் எடுத்த டைரக்டர்ஸ் படங்களை பார்த்து அதுக்குள்ளே ஒரு அழகியலை கண்டுபிடிச்சி, அதுக்குள்ளே ஒரு கிராஃப்டை கண்டுபிடிச்சி, நீங்கள் உலகத்தில் உள்ள முக்கியமான அரசியல் இயக்குநர்களோட படங்களை பார்க்கும்போது இவ்வளோ எமோஷ்னலான, இவ்வளோ ஆத்தென்டிக்கான, இவ்வளோ கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயத்தை ஒரு மேனோட கிராஃப்டாக நம்ம இது எல்லாவனும், அதாவது என்னென்னா, இந்த அரசியலுக்கு ஒவ்வாத ஒருத்தனையும் இப்போ அதை ஈர்க்கணும், அவனை புரிய வைக்க, அவனை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவனோட ஆசை. இப்போ இந்த மாதிரி அரசியல் படங்களை ஏன் இவ்வளோ கிராஃப்ட் பண்ண வேண்டியிருக்கு, இவ்வளோ உழைக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, வெறுமனே இந்த படம் வரதுக்கு முன்னாடியே இது என்ன பேச போகுதுன்னு நம்ம காட்டிடுவோம். அதிகபட்சம் நம்மளோட போஸ்டர் டிசைன்ஸ், நம்மளோட ட்ரெய்லர்ஸ் அண்டு நம்மளோட பாடல் சாங்ஸ் மூலமாகவே அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அதை விட நம்ம யார் டைரக்டர் அப்படிங்கிறத வச்சே தெரிஞ்சுது நீங்கள் ஃபுல்லாக. இதை தாண்டி அவன் வந்தாது அப்படிங்கிறது நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குன்னு நம்ம நம்புகிறோம்ல, அது என்ன, அது என்னோட கிராஃப்ட். அவன் தவிர்க்க முடியாத ஒரு சினிமா மொழி கண்டுபிடிச்சனால அப்படி பார்க்குறவங்க நிறைய பேர். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு ஃபீட் ஆகிட்டே வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்னா, என்னை அவன் ஏற்றுக்கொள்ள வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அப்போ நான் என்னை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்கு நான் பண்ணுறதே கிராஃப்ட் தான்.